சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். மனுஷகுமாரனாகிய இயேசு ஓய்வு நாளுக்கு யாரா இருக்கிறாரு? ஆண்டவராய் இருக்கிறாரு. உன் சரீரத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த காலையில் உங்க மேல அவர் கையை வைப்பாரு, அதை எடுப்பாரு. பாருங்க, இதை சொல்றாரு. இந்த ஓய்வு நாள் ஜீசஸ் அந்த ஓய்வு நாளில் போய் நிற்கும் போது அங்கே அவங்க சீசர்களுக்கு பசி எடுத்தது. இப்போ கூட நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பசியாக தான் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பாருங்க, அந்த மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 1. ஆமென். பசியா இருந்ததுனால அங்கே இருக்கிற வயலில் இருக்கிற கதிரெல்லாம் பொறுக்கி அதை எடுத்து நம்ம ஆளுங்க கூட கிராம ஊழியத்துக்கு இட்டுன்னு போகும்போது மாங்காய் எங்கே இருக்குதோ கரெக்டாக கல்லை தூக்கி அடிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஆளுங்களை போல் மாங்காய் அடிக்கிறவங்க யாரும் இல்லை. ஒரு வாட்டி வந்தவஸ் போயிருந்தோம். மாங்காய்க்கு மாங்காய், அதுக்கப்புறம் அந்த தர்பூசணி பழம் இருக்கும், இது பப்பாளி பழம், அப்புறம் நார்த்தங்காய் பழம், இது ஊர்க்காலம் போட்டால் நல்லா இருக்குமா. இதுமாரி பல காய் இருக்கும். நம்ம அது வரை கொத்து கொத்தா கீழே தூங்கும். சுவிசேஷம் ஒரு பக்கம் சொல்லினே இருப்போம், பிரியமான சகோதரியை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சர்ச்சைக்குள்ளே வாங்கன்னு. இவங்க சுவிசேஷம் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை தூக்கி அடிச்சு அப்படியே எடுப்பாங்க. ஒரு ஊரில் ஒருத்தன் அந்த ஊருக்காரன் பார்த்துட்டான், எல்லாம் எடுத்து வண்டியில் எல்லாம் அவங்கவுங்களுக்கு இப்போ நிறைய எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பாஸ்டர் வந்தார், அந்த ஊருக்காரன் வந்தான். பாஸ்டர் கடை சொல்லிட்டான், உங்கள் ஆளுங்க எங்கே போனாலும் அவங்க கண்ணு மக்கள் மேலே இருக்குதோ இல்லையோ மாங்காய் மேலே இருக்குது. இப்போ கூட இருந்தாலும் எங்கள் கூட போட்டாலாம் ஏற்றான், அவங்க ஊரில் இப்போ ஏற்றான் வந்தவாசில். இப்போ அந்த வீடு ஒன்று கட்டாது அந்த ஆள் வீடு தான். ஆனால் அவன் வீட்டுக்கும் ஜெபம் பண்ண சொல்கிறான், கலகமும் மூட்டி விட்றான். இப்போ கூட வீடு கட்டல, பெரிய தலை மட்டும் போட்டுக்கிறாரு. ஐயா எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாரு. அந்த நாள் ஞாபகம் வந்தது எனக்கு. மாங்காவை காட்டி குத்த நீ தானே, வேற என்ன பண்ணுறது. அவர் போய் பாஸ்டர் குமார் கிட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர் குமார் வந்தார். அண்ணா சோத்திரண்ணா, ஒன்று சொல்கிறேண்ணா, மெட்ராஸில் இல்லாத மாம்பழம் பண்ணா கோயம்பேட்டுக்கு போனால் ஒரு கூடியே வாங்கிட்டு வந்துடலாண்ணா. எங்கே மரங்குதோ கரெக்டாக கல்லால் அடிக்கிறாங்க, கரெக்டாக விழுதுண்ணா. அதுலேருந்து சுவிசேஷம் சொல்லும் போது ஒருத்தர் பேசினா கூட சுற்றி மாங்காவை நான் பார்த்துன்னே இருப்பேன். இப்போ கூட அந்த ஊருக்கு போனோம். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம் சுற்றி, ஆனால் அது எதுவும் பண்ணான்னு தெரியல, பண்ணல. ரொம்ப நம்ம ஆளுங்க இப்போ ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க. அதே போல் ஈசல் அந்த பூச்சி காய வச்சுருக்கேன், ஈசல் பூச்சின்னு வாங்க. அது நல்லா வறுத்து சாப்பிட்டா ருசியாக நல்லா நசுக்குன்னு இருக்கும். அது காய வச்சுருப்பாங்க, வேர்க்கடலை காய வச்சுருப்பாங்க. நம்ம ஆளுங்கள ஏம்மா எப்போ போட்ட வேர்க்கடலைன்னு வாங்க. நான் ஜெபிக்கிற ஆள் அமைதியாக இருப்பேன். அம்மா ஜெபம் பண்ணலாம், ஐயா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவேன். என் கூட 2 பேர் கிராக்கி விட பாட்டிங்க. வேர்க்கடலை நல்லா இருக்குது, புதுசாக அப்போ தான் போட்டிங்களா? ஆமாம்மா, நேற்று தான் அர்த்தம். ஒன்று எடுத்து பட்டுன்னு போட்டது. ஆமான்னு சொல்லுங்க, கொஞ்சம் கொடுங்களேன். அப்படியே ஒரு மூட்டை ஒரு பையன் வாங்கிக்கிறது, கொஞ்சம் ஈச்சல் கொஞ்சம் கொடுங்களேன். ஆமான்னு சொல்லுங்க, நல்லா ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், நான் அவங்கள முறைச்சிட்டுனா என்னை பின்னால் திட்டின வருது. யாருன்னா கொடுக்குறத கூட இவர் தடுத்து நிறுத்துறாரு. இதுன்னா நான் அதை நம்ம ஊரில் இதெல்லாம் இருக்காது, இங்கே தான் நல்லா ப்ரெஸ்ஸான வேர்க்கடலை. ஆமான்னு சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன், பங்கு போட்டவங்கள நிறைய பேர் பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைக்காது. இவங்களுக்குள்ளே பங்கு போட்டுன்னு நான் கொஞ்சம் முறைச்சி பேசுன்னா போகும்போது நல்ல தனமாயிட்டும் போய்ப்பேன்.
வரும் போது எல்லாம் மூஞ்ச கட்டுன்னு வரும். ஆமென் சொல்லுங்க. இருந்தாலும் அந்த ஊழியத்தெல்லாம் இப்போ கர்த்தர் அப்படி நிறுத்திக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒரு காலம். அப்போ இங்கே சொல்லுதுன்னா சொல்லுது பாருங்க. அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வையா போனார். அவருடைய சீசர்கள் பசியா இருந்ததுனால கதிர்களை அதை கண்டு இதோ ஆமென் ஆமென் சொல்லுங்க. முதலாவது இந்த மாசத்துல வந்திருக்கிற பெரியவர் உங்களுக்குள்ள இருப்பாரு. ஒரு பெரியவர் உங்க பக்கத்துல வந்துக்கிறாரு. இவர் தடி எடுத்துன்னு வர பெரியவர் இல்லை, கை காலெல்லாம் ஆடி அந்த அவர் இல்லை. இவர் வானத்தையும் பூமியும் படித்தவர். அந்த பெரியவர் இந்த காலையில் உங்கள் பக்கத்தில் வந்துக்கிறார். உங்கள் வீட்டில் என்னென்ன காரியங்கள் வந்து பசியும் பட்னியும் பொருளாதார நெருக்கமோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ, நேற்று குழம்பு கூட சரியில்லாத இன்னைக்கு பட்னியாக கூட வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், குழம்பு சரியில்லைன்னு முறிக்கிறவங்க எத்தனையோ பேர். ருசியான குழம்பு இருந்தால் அதுக்கு சோறு, அந்த தேசாவில் இருக்கிற சோறு எல்லாமே காலி ஆகிடும். கொஞ்சம் ருசி குறையாக இருந்தால் அது அப்படியே நின்றோம், ஸ்டாப் ஆகிடும். வயிற்றுக்கும் போகாது, வாய்க்குள்ளேயும் போகாது. நம்ம சபையில் யாரும் அது மாதிரி இல்லை. கஞ்சி கொடுத்தா கூட குடிக்கிறவங்கள தான் கர்த்தர் நம்ம கடை வச்சிருக்கிறேன். அதான் அல்லேலூயா சொல்லுங்க. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் சபை எது கொடுத்தாலும் சாப்பிடும், புல்ல கொடுத்தா கூட சாப்பிடும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா பாருங்க, அவர் பசி ஆத்திர தெய்வம். இவங்க சீசன் கூட வரவங்களாம் பின்னால் பசியோடு வராங்க. அந்தந்த இடத்துல என்ன நடக்குது சாப்பிட்டுன்னு வராங்க. அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க என்னன்றாங்க, ஓய்வு நாள் ஆச்சு, இந்த நாளில் சாப்பிட்லாமான்றாங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, மத்திய சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 32 பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிற இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி சாப்பிட ஒன்றும் இல்லாத இருக்கிறார்கள். இவர்களை பட்டினி அனுப்ப எனக்கு மனது இல்லை, வழியில சோர்ந்து போவான். அப்போ உங்களை கூட கர்த்தர் இந்த மாசத்துல பட்னியா போட மாட்டாரு, பசியா போட மாட்டாரு. ஆனால் பார்த்து சாப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை கூட கர்த்தர் பட்னியா போட மாட்டாரு, பசியா விட மாட்டாரு. ஆனால் பார்த்து சாப்பிட ஆமென் சொல்லுங்க. அதான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் மனுஷனை கொண்டு போயிட்டு ஆமென் சொல்லுங்க. செத்த மனுஷனை வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? குழி வெட்டுவாங்க. அப்போ இயேசு இந்த கதையை சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஆடு குயில விழுந்துட்டா ஓய்வு நாளாச்சுன்னு சொல்லிட்டு அதை நீ தூக்காத இருப்பியா? அதை பார்க்கலாம். இங்கே வந்திருக்கிற மனுஷெல்லாம் விசேஷித்த மனுஷன் இல்லையா? இங்கே வந்துக்கிறவங்களாம் எவ்வளோ சிறப்பான சிறந்த மனுஷால. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் சிறந்த ஆளு, நீங்களாம் பெஸ்டான ஆளு. உங்களை போய் ஒருத்தர் குயில போடணுன்னா கர்த்தர் அதை அனுமதிப்பாரா? பாரு, இந்த இடத்துல திருப்பி பாருங்க சிஸ்டர், வாசிங்க. அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குயில விழுந்துட்டா அதை பிடித்து தூக்கி விட மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்புறம் என்னன்றாரு? ஆட்டை பார்க்கிலும்
எவ்வளவோ விசேஷித்திருக்கிறார். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு. உன் சரீரத்தில் எதுக்குது அது நீட்டு. இன்னைக்கு அதை தொடுவாரு. அல்லேலூயா. உன் காலை நீட்டு, கையை நீட்டு, உன் முதுவை காட்டு. இன்னைக்கு அது தொடர்றதுக்கு இங்க வந்திருக்கிறார். அப்போ குயி எதுக்கு வெட்டுறாங்க? ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு விரோதமாக குயி வெட்டக்கூடாதுல்ல? சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, அவர் நாமம் வல்லமையில பெரியது. அவர் நாமம் வல்லமையில பெரியது. நான் சொல்லுவேன், டாக்டர் நீ ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டரை பார்க்கலாம், நான் சொல்ற ஆண்டவர் பெரியவர். அவரால் எல்லாமே முடியும். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போயிருந்தேன், கேன்சர் ஹாஸ்பிட்டலில். அந்த பையனுக்கு அதை சுகம் கொடுத்தாரு. அதுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்க தான். அவங்க முஸ்லீம். நீங்கள் ஜெபம் பண்ணால் ஏசப்பா சுகம் தருவார்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அடியாரில் இருந்தது. நான் போய் பார்த்தேன். நான் இன்னொருத்தர் அந்த பகுதியில் இருக்கிறவரும் என்னை இட்டுன்னு பண்ணார். அங்கே போனால் அங்கே இருக்கிற வாட்ச்மேனுங்களாம் என்னை பார்த்தோன்னே, நீங்கள் பாஸ்டரானாங்க. ஆமாண்ணே. பாஸ்டர்னால் உள்ளே போகக்கூடாதுன்னாங்க. நான் கேட்டேன், நாங்கள் சுகம் தருவோம், நீங்கள் ஏசப்பா சுகம் கொடுத்தீங்கன்னு சொல்லுவீங்க. எங்கள் டாக்டர்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்து சரிப்படுத்தி அந்த ஆளை நல்லா ஆக்குவாங்க. உங்கள் ஏசப்பா தான் சுகம் கொடுத்தாரு, உங்கள் ஏசப்பா தான் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க. அதனால நீங்கள் போக முடியாது உள்ளன்னாரு. அல்லேலூயா. அப்புறம் நான் சொன்னேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பிரதர் பையன் பயப்படுறான், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போனா, ப்ரேயர் பண்ணிட்டு போனா இந்த குழந்தைக்கு பயம் போகணும். அப்படியா? அவங்க அம்மாவால் தான் விடுறேன் கத்துறாங்கன்னு. பைபிள் மட்டும் என் கையில் கொடு, நீ போன்றாரு. ஆமென் சொல்லுங்க. பைபிளை கையில் வாங்கிட்டாரு. பைபிள் என் கையில் இருந்தாருன்னா இல்லைன்னா இருந்தாருன்னா என் இருதயத்தில் பைபிளுக்கு அது. அல்லேலூயா. நான் போனேன். அந்த பையனுக்கு ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அப்படியே அந்த கேன்சர்லேருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து எவ்வளோ நாள் வாழ கர்த்தர் அவனுக்கு உதவி பண்ணார். அல்லேலூயா. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பையனுக்கு ஏன் கேன்சர் வந்ததுன்னு பார்த்தா, அந்த கேன்சரில் படுத்த பையனுடைய தாய் தகப்பன் மந்திரக்காரங்கிட்ட போயிட்டு நிறைய மந்திரம் பண்ணுவாங்க, நிறைய சூனியம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அவங்க எந்த குழியை மற்றவங்களுக்கு வெட்டினாங்களோ அதே குழியை அவங்க வீட்டுக்கு வந்தது. நான் பார்த்தேன். ப்ரேயர் பண்ணும்போது அந்த நிறைய திருநறு, நிறைய சாம்பிராணி, நிறைய அந்த உதவத்தி, அது இதுமாரி அந்த பையனுக்குள்ளேருந்து பல கிரியை வந்தது. அப்போ என் பையன் ஒரு மினிமம் பார்த்தா ஒரு 12 வயசு இருப்பான். என் பையன் பொண்ணை விட்டு போகிறேன் அந்த ஹாஸ்பிட்டல். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, கேன்சர் ஹாஸ்பிட்டல். நீங்கள் இங்கே இருங்க, என்னை கூப்பிட்டாங்க. ஜெபிக்கிறேன். அந்த பையன் மேலே இருக்கிற ஆவி கீழே என் பையனை தள்ளி விட்டுச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இவங்களை கீழே விட்டு நான் மேலே போய் பார்த்துட்டு வராங்கட்டியா ஒரு அடியே பட்டுச்சு. பாருங்க, பிசாசுக்கு எவ்வளோ எதிர்ப்பு, எரிச்சல், எவ்வளோ சாத்தானுக்கு பாருங்க. நம்ம நல்லது செய்ய போய் அல்லேலூயா லாஸ்ட்டில் அந்த நல்லதுக்கு பலன் ரத்தமாக வந்துச்சு. அப்போ என்கிட்ட காட்டு அந்த குயிலை நம்ம எதனால விழுகிறோம், அந்த குயிலிருந்து இயேசு உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு அவர் பெரியவராகிறாரு. நீ குயில உயிர, ஆனால் உன்னை தூக்கி தூக்கி என்ன பண்ணுறாரு, அவர் நிறுத்துறாரு. ஆனால் நீ அதை பற்றி தூக்கி நிறுத்துறாரு, திருப்பின குயில உயிர, தூக்கி நிறுத்துற, திருப்பின குயில உயிர. இந்த 21 நாள் பாஸ்டிங்கில் எங்கள் காட்டு ஆண்டவர் காட்டினாரு, நிறைய குடும்பங்களுக்கு மந்திரம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க. ஏன்? அந்த அந்த பகுதியிலேயே நிறைய மந்திரம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் பார்த்தோம். அதில் ஆண்டவர் சொன்னது, நிறைய குடும்பத்துக்கு தகுடு, அந்த இந்த மந்திர புக்கு இதெல்லாம் ஒரு குயிலை வச்சு அப்படியே கர்த்தர் என்கிட்ட காட்டினார். பாரு, இதுக்காக பல குடும்பங்கள் பிரியணும், கணவனை விட்டு ஓடணும், மனைவி விட்டு ஓடணும்.
அவங்க அவங்க அந்த ஓடுற நேரத்தில் எதுவும் தெரியாது. தப்புக்கு இப்பெல்லாம் பண்ணு சாட்சிக்கு சிலங்க எடுத்தோன்னே தான் ஐயோயோ நம்ம இப்படி பண்ணோமா. அல்லேலூயா. நம்ம ரொம்ப பேர் மிஸ் ஆகிட்டான்னா அவங்கள தவறாக பேசுவோம். ஆனால் அவங்க மிஸ் ஆனது காரணம் அவங்க இல்லை, அவங்களுக்கு விரோதமாக செய்கிற செய்வன பிசாசுடைய ஆவி. அவங்க சாட்சியாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அது பிடிக்காதனால என்ன பண்ணுறான், பொல்லாத பிசாசு பிடிச்ச ஜனங்க அவங்களுக்கு விரோதமாக எழும்பி அது மாதிரி காரியத்தை பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதை வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கூட கர்த்தர் நீங்கள் தூக்க வந்துக்கிறாரு, பெரியவர் தூக்க வந்திருக்கிறாரு, உங்களை தூக்க வந்திருக்கிறாரு. இது 21 நாள் பாஸ்டிங்கில் கர்த்தர் எங்கிட்ட வெடிகாலம் காட்டினது. அதில் அதே பகுதியில் நான் பார்த்தேன். முந்தானத்தை நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். வெள்ளிக்கிழமையா? ஆமாம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 19 நாள் என்னமோ ஜெபம் பண்ணோம். அங்கே காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ப்ரேயர் நடக்குது. டெய்லியும் ஜெபிக்கிறோம். இப்போ அந்த இடம் திறந்ததுலேருந்தே இதில் நான் கேட்ட கேள்வி, இயேசுவை நான் செய்கிற ஊழியம் சென்ட்ரல் பெருமிட்டு மோர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறேன். நான் அங்கே இருந்த வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ எனக்கு இந்த பகுதியை கொடுத்ததுனால நான் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டேன். அப்போது நான் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணாதான் இங்கே இருக்கிற மக்களெல்லாம் எழுப்பி எங்கள் ஆராதனைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க. நான் அங்கே போய் டெய்லியும் ப்ரேயர் பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டேன். அல்லேலூயா. இதை நான் கேள்வியாக கேட்டேன். ஏன்னா எனக்கு காலையில் 5 மணிக்கு போகிறேன்னா திருப்பின வரேன், திருப்பின பாஸ்டிங் ஜெபம் நடத்துகிறோம். நேற்று யூத்து கூட்டம் மினிமம் பாருங்கள், இப்போலாம் பசங்க 15 பேர் 16 பேர் 17 பேர் வராங்க. குறிப்பாக நல்லா பாடுறாங்க, அவங்க நல்லா துதிக்கிறாங்க. ஆனால் அவங்கள நடத்துகிறத நான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் அது மாதிரி நடக்காது. அல்லேலூயா. எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சபையில் போய் நிற்கிற காலம் வரப்போகுது. அவங்கள சொல்லுவாங்க. என்ன பண்ணுவேன் அப்போ ஆண்டவர் கடை கேட்டேன், ஆண்டவரே எதுக்கு நான் இங்கே வந்து போகிறேன், எனக்கு நீ அந்த இடத்துல தானே இடம் கொடுக்கணும், அங்கே தானே ஆராதனை நடத்தணும். நான் மேலே இடத்துலையும் சொல்லிட்டேன், இங்கே ஜெபம் பண்ணுவேன் ஆனால் சர்ச்சை நடத்த மாட்டேன். அல்லேலூயா. என் அழைப்பு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நீ அழுதா கர்த்தர் காப்பாரு, நீ அபயம் விட்டா கர்த்தர் காப்பாரு, நீ பெருமூச்சு விட்டா கர்த்தர் காப்பாரு. நான் அன்னைக்கு அழுதேன், என்னால் தாங்க முடியல. அந்த வெள்ளிக்கிழமை அழுத என் கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. அப்பா சொன்னார், அதுக்கு தான்ப்பா இங்கே உன்னை இட்டுன்னு வந்தேன், இது ஊழியம் இல்லைப்பா, பல பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு உன்னை நான் எழுப்பியிருக்கிறேன்பா. ஆமன் சொல்லுங்க, நல்லா கையை தூக்கி ஆமன் சொல்லுங்க. நம்ம இங்கே கூட பல பேர் நீங்கள் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் அடிக்கடிக்கு உயிரீங்க, ஆனால் ஆண்டவர் அடிக்கடிக்கு உங்களை தூக்கி நிறுத்தி ஆமன் சொல்லுங்க, உங்களை அழகு பார்க்கலான்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. அங்கே தூக்கி நிறுத்துறாரு. இந்த ஓய்வு நாளில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தூக்கி நிறுத்தி இங்கே வந்திருக்கிறாரு. எந்தெந்த குயில நீங்கள் விழுந்து நீங்கள் இறந்து போன பிசாசுடைய திட்டம் இருக்குமாண்ணா, உன் குடும்பத்துக்கு விரோதமாக வர அந்த மரணத்தின் ஆவியை நீ கர்த்தர் நரகத்தில் தூக்கி எறிவார். உன்னை க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குற ஆளை விட மாட்டாரு. நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தியோ உனக்கு தெரியுமா தெரியாதோ? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு தெரியும். ஏன் அநேக ஆண்கள் இருக்கும்போது பெண்கள் இருக்கும்போது உன்னையும் என்னையும் அவர் தெரிஞ்சுக்கினாரு. பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் ரட்சிப்புக்கு வருது ஒருத்தரும் உரிமை பாராட்டாத இருங்க. ரட்சிப்பு அவருடைய கிருபை, அவருடைய ஈவு. அல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஓய்வு நாளில் அவர் பெரியவராக இங்கே வந்திருக்கிறார். உன் பசியை மாற்றுவார், உன் பட்னியை மாற்றுவார், உன் கஷ்டத்தை மாற்றுவார். ஆமன் சொல்லுங்க. ரெண்டாவது ஓய்வு நாளில் பெரியவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். உன்னை எது எதில் நீ விழுந்து கிடக்கிறியோ இந்த 7 மாதத்தில் ஒன்று சொல்லு, ஏசப்பா என்னை தூக்கி நிறுத்துறீங்கப்பா, என்னை தூக்கி நிறுத்துறீங்கப்பா. நீ வேறு எதுவும் ஜெபம் இல்லை. ஏசப்பா உன்னால் முடியும், ஏசப்பா என்னால் முடியாது, ஏசப்பா நான் கத்திக்கிறேன்.
நான் நிறைய குடிச்சிக்கிறேன், நிறைய சண்டை போட்டுக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் ரீல்ஸ் சொன்னால் இவனா எப்போ பார்த்தாலும் குடியை பற்றியா, சண்டையை பற்றியா, இதை பற்றியா, அதை பற்றியான்னு நான் என்ன சொல்ல முடியும்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும், என் மனைவி தெரியாது. அல்லேலூயா. நான் எவ்வளோ அநியாயம் அக்கிரமம் பண்ணி மற்றவங்களுடைய பாவத்தெல்லாம் தலையில் கொட்டிக்கினேன். ஐயோ இவனா பாவி, ரோட்டில் போகும்போதே எதிர் வண்டிக்காரன் அடிச்சு அப்படியே முறிஞ்சு தரிஞ்சு அப்படியே வரும்போது போனமா வரமாட்டியான்னு சொன்னேன். மக்கள் மத்தியில் இன்னைக்கு இயேசு ஒரு பெரிய சாட்சியை நிறுத்துறாரு. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா கையை தூக்கி சொல்லுங்க. எங்கே நான் லிஸ்டாக இருந்தேனோ அதே பகுதியில் என்னை பாஸ்டர்னு கூப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் வச்சுட்டார். தெரியுமா? உங்களை கூட ஒருத்தருக்கு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நீங்கள் எந்த குயில விழுந்தாலும் பெரியவர் வந்துக்கிறாரு. சொல்லுங்க, உங்களை தூக்க போறாரு. தூக்கிறது மட்டும் இல்லை, யோசேப்பை குயிலிருந்து தூக்கி பார்வோனுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தி அவரை உயர்த்தினார். நீங்க அதை தெரிஞ்சுங்க. நீங்க பண்ற பாவம் உங்களை குயில தூக்கின்னு போய் போட்டு அது நாளாவா எல்லாம் ஈரலும். நான் பார்த்தேன், ஒரு அந்த ரோட்டில் பார்த்தேன், அந்த பிரிகில் ரோட்டில் எங்கள் சொந்தக்கார பையா ஒருத்தன். நான் அடிக்கடிக்கு போய் அவனுக்கு ஜபம் பண்ணுவேன். அவன் இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை விடு அப்படி இப்படின்னுவான். பார்த்தா என்கிட்ட காட்டினார், அப்படியே காட்டினார். ஈரல், குடல், கிட்னி எல்லாம் தண்ணி அப்படியே மெல்ட் ஆகி உருகி அது பாத்ரூம் வகையில் அப்படியே வந்ததை பார்த்தேன். அவங்க அப்பா அதே மாதிரி தான் இறந்தார், அவனும் அதே மாதிரி இறந்தான். என்னால் அந்த சாவு நான் தான் எடுத்தேன், என்னால் தாங்க முடியல. அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற ஒருத்தரும் ஒரு குடும்பத்திலேருந்து மிஸ் ஆகக்கூடாது. மந்திர சூன்யத்திலே நீங்கள் மிஸ் ஆகக்கூடாது. உங்கள் பழக்க வழக்கத்திலே நீங்கள் உங்கள் குடும்பங்கள் பிரிய நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு அழுவணும், அதுக்கு ஜெபிக்கணும். இப்போ 2 பேராக இருக்கும் போது அதை பற்றி பெருசாக தெரியாது. ஒரு ஆள் போகும்போது தான். அல்லேலூயா. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இறந்தது எனக்கு பெரிய ஒரு இது வரைக்கும் சில நேரத்தில் அவங்கள பற்றி பேசினா எனக்கு அழ வரும். ஏன்னா எனக்கு அப்போ தெரியல. இந்த தம்பி சொல்லுவார், சத்தியவால் தான் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாப்பில்ல, அண்ணா அவங்கள ஏன் நான் விட்டீங்க, நீங்கள் நம்ம ஊழியத்தில் எல்லாத்துலேயும் அவங்கள கரெக்ட் பண்ணுங்கண்ணா. நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அவங்கள வெளியெலாம் இட்டுன்னு போகிறதில்ல, எங்கேயும் இட்டுன்னு போகிறதில்ல. ஆனால் நான் கூடிய அவங்கள இட்டுன்னு போயிருந்தேன்னா அவங்க இறந்தே இருக்க மாட்டாங்க, உண்மை நல்லா இருந்திருப்பாங்க. தம்பி சொன்னாப்புல, அண்ணா அவங்கள இட்டுன்னு வாண்ணா, நீ பல இடத்துக்கு இட்டுன்னு வானான்னாங்க. அல்லேலூயா. நான் அதெல்லாம் மறக்க முடியாது. ஆமான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்கள இட்டுன்னு வர ஆரம்பித்தேன் ஊழியத்துக்கு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் நல்லா பலமானாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. அந்த வீடு பார்க்கவும் இல்லை. அல்லேலூயா. அந்த வீடு அப்படியே காலியாக இருக்குது. அந்த வீட்டு உள்ளே போகும்போது போட்டோவை மட்டும் பார்க்கும்போது ஏன் போகவும் இல்லை உள்ள. அதுமாரி உங்கள் வீட்டில் கூட ஒருத்தர் இறந்து போக நீங்கள் விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை உண்மையாக நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். மந்திரம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணை இச்சையோட இன்னொருத்தரோட ஓடுறதுக்கு மந்திரம் பண்ணுறாங்க. ஒரு ஆண் இச்சையோட அவங்க பண்ணல. சில பேர் நினைப்பாங்க அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு அதை போட்டு அது பல பேர்கிட்ட சொல்லி திரியிறவங்க நிறைய பேர். கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறாரு. இந்த இடத்துலேருந்து ஒருத்தரும் நீங்கள் மிஸ் ஆகக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு மரணமும் வரக்கூடாது. குடிப்பீங்கன்னா தயவு செய்து நிறுத்துங்க. அப்படி குடிச்சுனே இருப்பாங்கன்னா அவங்க மனைவி அவங்களுக்கு உத்தரவாதி எடுங்க, அவங்க முன்னால் நில்லுங்க. அவங்க தூங்கும் போது அவங்க முன்னால் நீங்கள் கையை நீட்டி ஜெபிங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை கத்து துரத்துவார், அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே அனுப்புவார். உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். நான் பார்த்தேன் பாருங்க, இந்த சில மாசத்துக்குள்ள அந்த சரண்டரிங்க கத்தர் அப்படியே மாற்றி காட்டுவார். 2 பேர் இறந்துட்டாங்க அங்கே. இந்த சசின்னு ஒருத்தன் ஃபுல்லாக குடிப்பான், குடியே தான் வாய்க்க பாவம், அவன் இறந்துட்டான் அந்த ஏரியாவில். தங்கராஜன் ஒருத்தர் நல்லா சம்பாதிப்பார். அந்த எல்லாம் நல்லா டைல்ஸ் போடுவார். இந்த டைல்ஸ் அவருக்குள்ளே வேலைக்கு போய்க்கிறான். குடி 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 நானும் சில நேரத்து கூட அந்த ஆள் திருந்தாத
திருப்பணும் குடி வந்ததால கர்த்தர் பக்கமாக இல்லாதபடி இட்டுன்னு போயிடுச்சேன். நான் எத்தனையோ நாள் அவருக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பார்த்தேன் சில நாளுக்கு முன்னே பெரிய பேனர், அவர் பேனர் போட்டு இறந்துட்டாருன்னு வச்சுக்குது. அல்லேலூயா. அவரை போய் பார்த்து என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? உயிராக இருக்கும்போது அவருக்கு நம்ம எதுவும் பண்ண முடியல. இப்போ போய் சாவில் போய் ஜெபம் பண்ண என்னத்தை பண்ண முடியும்? அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க மந்திரத்துக்கும் ஜெபிக்கணும். உங்க வீட்டில் வர இதுமாதிரி தவறான பழக்க வழக்கம் அதுக்குன்னு நீங்கள் அவங்கள திட்டிக்கணும், அவங்கள பேசிக்கணும். பாஸ்டர் இன்னைக்கு தான் உன்னை பற்றி சொன்னான்னு போய் அங்கே சொல்லி அவங்க என் மேலே கோபத்தை வரவங்கள வச்சிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா வாய்த்தாங்க. ஆமென் சொல்லுங்க. முடிஞ்ச அவங்க படுத்துன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு பிரேயர் ஆயில் இருந்த இடத்த அவங்க நெத்தியில் வைங்க, வச்சு பாருங்க. நீங்கள் ஒன்றா ஒரு சபதம் எடுத்துங்க. இந்த 30 நாளில் இந்த ஆத்மாவை நீ என்கிட்ட கொடுக்கணும். இந்த ஆத்மா ஆராதனைக்கு வரணும். எங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி பாருங்க. அவங்கள மாற்றுவார். ஏசப்பாவில் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் 2 காரியத்தை பார்த்தேன். ஒன்று, குழி வெட்டுறாங்க. மந்திரத்தினால சூனியத்தினால பிசாசுடைய காரியத்தில் அவங்களே போய் மாட்டிக்கிற போல, அவங்களுக்கு அது தெரியாத அதில் மாற்ற போல. 2வது நான் பார்த்த குழி வெட்டுறது நிறைய பேரை தவறான பழக்க வழக்கத்தில் கொண்டு போய் அடிக்ட் பண்ணிட்டு அந்த பழக்கத்திலேயே அவங்க இறந்து போகிற போல இந்த நாட்களில் நடக்குது. நம்ம சபையில் இருக்கிறவங்களை கர்த்தர் தூக்கணும். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீர. இந்த பாட்டை பாடலாமா? ஃபஸ்ட்டு ஓய்வு நாள் பட்டினிய பசியை மாற்றும். அவர் பெரியவர் இங்கே வந்திருக்கிறார். 2வது ஓய்வு நாள் ஆண்டவராக இருக்கிற அவர் உன் பழக்க வழக்கத்தை நீ மரணத்துக்கு நேராக போற உங்க வீட்டில் எதுவாக இருந்தாலும் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்களை தூக்கி யோசேப்பை போல நிறுத்துவார். குயிலேருந்து தூக்கிட்டா எதுவா அவர் வந்து அண்ணா குடியிலேருந்து நிறுத்திட்டா அவருனா எனக்கு என்ன பண்ணுவார்? அப்படி ஏசப்பா உன்னை குடியிலேருந்து தூக்கிட்டாருனா, சில கெட்ட பழக்க வழக்கத்தில் தூக்கிட்டாருனா உன்னை அங்கேயே நிறுத்தி விட்டுற மாட்டார். பல பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். யோசேப்பு குயிலேருந்து தூக்கினாரு. போர்த்திபா வீட்டில் யோசேப்போட கர்த்தர் இருந்ததை காட்டினாரு. ஜெயிலில் யோசேப்போட கர்த்தர் இருந்ததை காட்டினாரு. எகிப்து தேசத்திலேயே யோசேப்பு கூட இருந்த கர்த்தரை காட்டினாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் உத்தரவு இல்லாத ஒருத்தனும் நாக்க கூட அசைக்க கூடாத அளவுக்கு பாருன்னு சொல்றாரு. நான் இங்க மட்டும்தான் பெரிய ஆளா இருப்பேன் அரசாங்கத்தில். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆள்றவர் நீதான். உனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணாவா? நான் சொல்ல மாட்டேங்களா? ஓணும். நீங்க ஒன்னா ஒரு இதுவா சொல்லுங்க, யோசேப்புடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இந்த யோசேப்பு இல்ல. அல்லேலூயா. ஆமா. ஆமென் சொல்லுங்க. 3 யோசேப்பு. ஆமென் சொல்லுங்க. நெருக்கத்தை கட்டாயமா மாற்றுவார். அவங்க சீசர்களோட போறவங்களுக்கு பசியா இருக்கிறத பார்த்தவர் 3 நாள் அவங்க முன்னால வந்து அவர் முன்னால வந்து உட்கார்ந்தவங்கள பசியும் பட்னியமா பார்த்து போற வழியில இவங்க சோர்ந்து போவாங்கன்னு சொன்ன அதே தெய்வம் தான் இன்னைக்கு உங்க பக்கத்தில் வந்துக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். நீங்கள் ஜென்ஸுங்க அதெல்லாம் கோச்சி போறீங்க. பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் நான் வரும்போது தான் குடியை பற்றி பேசுகிறாரு. நீ சொன்னியா நேற்று குடிச்சிட்டு இருந்த சொன்னியா? அதான் வரது இல்லை. புரியுதா? அடுத்த வாரம் வரமாட்டேன். ஆமென் சொல்லுங்க. சாரி, நான் உங்கள் மேலே இருக்கிற அன்பு, ஏசப்பா உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறார். என் கண்ணில் தண்ணி எனக்கு மீறி வருது. நான் என்ன பண்ணுறது? நான் அன்றைக்கி அழுதுட்டேன். இந்த 21 நாளில் உங்களை பல பேரை காட்டிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நான் கும்பலில் வந்து கூட அவங்கவுங்க பேரை சொன்னதில்லை. எங்கள் பர்சனல் ப்ரேயரில் எங்கள் வீட்டில் நிறைய நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஆமென் சொல்லுங்களேன். குறிப்பாக சின்ன பசங்களை இப்போ நிறைய நம்ம என்ன பண்ணோன்னா
அவங்கள கொஞ்சம் தட்டி கொடுக்கணும். ஆமான்னு சொல்லுங்க. இப்போ இங்கே பாரு, யோனாவை சொல்கிறாரு. யோனாவை பார்க்கலாம் பெரியவர் இங்கே இருக்கிறாரு. ஒரு யோனா நிமித்தம் நினைவுக்கே போக மாட்டேன். அங்கே இருக்கிற மனுஷன் ராட்சித மனுஷன். ஆமான்னு சொல்லுங்க. சொல்லி தேவ சமூகத்தில் அந்த ஜனங்கள் கூக்குரல் எட்டியும் அந்த ஆள் அங்கே போவாத, கப்பலில் போயிட்டு அந்த மனுஷன் தூங்குறவன். அந்த மனுஷனை தூக்கத்தில் அடிக்க முடியாது. ஆமான்னு சொல்லுங்க. இப்போ கப்பலில் போயிட்டு அங்கே ஜீசஸ் சொல்கிறார், அந்த யோனா 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நினைவு பட்டணத்தில் இருக்கிற அக்கிரம்பு என் சமூகத்தில் வந்து எட்டினதுன்றாரு. யோனா எழுந்து போன்றாரு. அங்கே இருக்கிற மனுஷனா ராட்சித மனுஷன், கெட்ட வார்த்தை பேசுவானே, சண்டை போடுவானே அப்படின்றான். சொல்லிட்டு அழகாக கப்பலில் போயிட்டு கீழே போய் தூங்குறாரு அந்த ஆள். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆளுங்க யாரும் தூங்க மாட்டாங்க. ஜபம் பண்ணுறதுல இவங்களை போல யாரும் இல்லை. சொல்லுங்கள், ஜபம் செய்கிறத போல, ஜபம் செய்கிறதுல உங்களை போல சொல்லுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் இல்லை. எவ்வளோ தூக்கம் இருந்தாலும் கண்ணில் தண்ணியை ஊற்றின நாங்கள் பண்ண மாட்டோம் ஜபம் இல்லை. ஆமாம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆள் போய் தூங்குறதுக்காக போய் கடவுள் சொன்னதுக்காக போய் படுத்துட்டாரு. அது யோனாவை ஓட்டி காட்டுறாரு. ஆனாலும் கர்த்தர் அவரை விடலை. பெரிய கொந்தளிப்பு, கடல் கொந்தளிச்சு. இப்போ யோனா ஏம்பா இந்த கடல் கொந்தளிப்பு யாரால வந்து இப்போ கூட தமிழ்நாட்டில், சென்னையில், இந்தியாவில் ஒரு பெரிய மழை வரப்போகுது. அல்லேலூயா. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தடுத்து நிறுத்த யோனா தேவை, ஜீசஸ் தேவை. யோனா போயிட்டாரு. அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க, நேற்று நான் பார்த்தேன், கர்த்தர் என்கிட்ட காட்டினாரு, மழைக்காக ஜெபி. வட இந்தியாவில் நிறைய பேர் இன்னைக்கு வாரின்னு போது மழை, வெள்ளம், மழை சொல்ல முடியாத அளவுக்கு பகுதியில் இன்னைக்கு பல இந்த பிரிட்ஜை உடைச்சி, பாலத்தை உடைச்சி தூக்கின்னு போகுது. கூடிய சீக்கிரம் கிறிஸ்மஸுக்குள்ள அதை நீங்கள் பார்த்து கொண்டாட போறீங்க. கை தட்டுங்க. இது கூட கை தட்டுறதா? நேத்து என்ன ஆண்டவர் என் கூட இருக்கிறியா இல்லையான்னு, தம்பி உன் கூட இருக்கிறதுக்கு மழை இன்னைக்கு வரேன்னு பார்த்தா, நேற்று மழையை பார்த்தேன். அல்லேலூயா. அவ பாருங்க, இப்போ நம்மளுக்கு இப்போ தெரியல, இந்த மாதம் தெரியல, அடுத்த மாதத்துலேருந்து ஆண்டவர் இந்த அக்டோபரு, நவம்பரு, டிசம்பரு, ஜனவரிக்குள்ள அழகா சென்னை பட்டணத்தில். ஆமாம், நான் போய் இருக்கிற இடம் ரொம்ப அநியாயம். அங்கே இருந்தவங்களா நான் கேட்டு இருக்கக்கூடாது. நான் அது எப்படிப்பட்ட இடம்னு, எங்கே இருக்கிற தண்ணி நிற்கிற இடம் அந்த இடம் தானா. நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வீடு இருந்தாங்களே அவங்களெல்லாம் போய் பார்த்து கூட, ஏமா கொஞ்சம் வாங்க இந்த பகுதியை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல. அவங்கள அப்புறம் சாமங்கமெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கும் அந்த இடத்த சிங்காரிக்கிறதுக்கும் கூட்டம் பாரு. ஐயோ இந்த இடமா, நான் வாய முட்டாங்க ரொம்ப சொல்ல, இவர் சொன்னால ஏற்றுக்க போறாரு அப்படின்னு. ஆனால் கேட்டால் அவங்க கேட்ட நியூஸு, எல்லா சூழ்நிலை இருக்கிற தண்ணியும் இங்கே தான் வந்து இந்த ஏரியில் நிற்கும். இப்போ பார்த்துட்டு அதுலேருந்து இப்போ ஜெபம் பண்ணிக்கிறேன். இங்கே தான் முருகப்ப தெருவில் கீழே கரணி ஜெபம் பண்ணா போன இடம் வல்ல நிற்கிற இடமா, ஏரி கடை. அப்புறம் என்ன யோனா, அப்போ பாருங்க, யோனா பெரிய கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு வருது. இவர் என்ன பண்ணுறாரு, நான் அழகாக போய் தூங்குறாரு. இன்னைக்கு யாருன்னா எவனா, ஆனால் எனக்கு என்னாகுது சொல்லு பாஸ்டர், எனக்கு என்னாகுது, நான் தூங்குவேன், சாப்பிடுவேன், ட்ரெஸ்ஸை போடுவேன், வெளியே போவேன். ஜெபம் பண்ணியா அதான் வந்து உட்காந்துக்கிறேன். அப்புறம் என்ன பாஸ்டர் உனக்கு, அத்தோட அடுத்த வாரம் வருவேன். புரியுதா? சூப்பர் சூப்பர். ஆமான்னு சொல்லுங்க. அப்போ இங்கே பாரு, நான் முடிக்கிறேன். அப்போ பாரு, யோனாவை பார்க்கலாம். ஆமான்னு சொல்லுங்க. அங்கே யோனாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏம்பா இந்த பிரச்சனை யாரால வந்து, இந்த மழை யாரால வந்தது?
இந்த பூமி அதிர்ச்சி யாரால வந்தது, இந்த கடல் கொந்தளிப்பு யாரால வந்ததுன்றாங்க. அப்போ நான் தான். அவர் பில்டாவா சொல்றாரு, வானத்தையும் பூமி படைச்சவர் தான் எங்க தெய்வம். ஆமே, அல்லேலூயா. என்ன தூக்கி கடல்ல போடுங்க, அதுக்கப்புறம் மழை காத்து புயல்லாம் நிற்கின்ற. அப்போ உங்களை கூட ஜபத்தில் தூக்கி போடுங்க. எதில் போடுறீங்க? ஜபத்தில் தூக்கி போடு. உன்னை எல்லா கடலையும் கத்தர் எடுத்துருவாரு. அப்பா யோனாவிலும் பெரியவரே என்ன சொல்றாங்க அங்க, யோனாவிலும் பெரியவரே இங்க இருக்கிறார். அப்படின்னா நான் நல்லா தெரிஞ்சுங்க, பேர் ஏன் வருது? அவர் பேரு அம்மன் சொல்லுங்க. ஜீசஸ் பேரு வருது, யோனா பேரு வருது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இப்போ இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அம்மன் சொல்லுங்க. பெரியவங்க சிலது சொன்னால் பிடிக்கல. இப்போ சின்ன பசங்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு கூட்டத்தை பாட வச்சோம் இல்லை, நல்லா பாடினாங்களா இல்லையா சொல்லுங்க. அவங்களெல்லாம் அப்படி கில்லுனாலுங்க அம்மன் சொல்லுங்க. முகத்தை கிள்ளுனா மேக்கப் வந்துடுன்னு பார்க்குறேன். அப்போ அம்மன் சொல்லுங்க. அப்படின்னா நம்ம எந்த பிள்ளைகளும் கீழே அப்படி இப்படி விழுந்து போயிருந்தாலும் இல்லை, படிப்பில் எதில் மட்டமாக அவங்க காணப்பட்டாலும், பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், இப்போ நீங்கள் யூத்து வாலிப பிள்ளைகள் வந்துக்கிறீங்க, பெரியவங்க வந்துக்கிறீங்க, கனவு மனைவியாக வந்துருக்கிறீங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க குறைபாடெல்லாம் தெரியும், இவங்களாம் கொஞ்சம் அப்படி இப்படி தானே. ஆனால் அவங்க குறைபாடு பேசாதீங்க. தம்பி நீ நல்லா இருப்படா, யோசிப்பை போல் நான் உன்னை பார்க்குறேன்டா, டேய் எகிப்தில் நீ நிற்படா, கலெக்டர் ஆகுடா, நீ என் கண்ணுக்கு தெரியுற, நீ டேய் தம்பி அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? முடிக்கிறேன் எதுவும் பண்ணாதீங்க, அதுதான் முடிச்சிடுறேன், நீ சொல்லவே தேவையில்ல, முடிச்சிட்டேன். ஆமின்னு சொல்லுங்க. அப்படின்னா நான் நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஒரு செய்தியை கேட்டேன், நான் ஒன்றா உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன். பாஸ்டர் தாமோஸ் ராஜாவுடைய பையன் ஜோயல், அவருடைய சாட்சியை நான் பார்த்தேன். அல்லேலூயா. சாட்சியை பார்த்தேன், எனக்கு அழ வந்துச்சு. அவர் சாட்சி 10வது படிக்கிற வரைக்கும் அந்த ஸ்கூலில் ஒஸ்டானால இவர் தானா. அல்லேலூயா. டீச்சர்களுக்கு பிடிக்காதான், ஹெட்மாஸ்டர் பிரின்சிபாலுக்கு பிடிக்காதான், வாட்ச்மேனுக்கு பிடிக்காதான், அவ்வளோ நல்ல பேர் எடுத்து வரான் அவர். அம்மன் சொல்லுங்க, ரெலுலியா சொல்லுங்க. அவ்வளோ எல்லா ஸ்கூலும் சொல்லுவாங்களா, இவனா ஐயோ அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், நல்லா படிக்க போனால் கூட அவர் திட்டிய இவன் படிக்க மாட்டான், இவன் சரியில்லாதவன், இவன் அடங்க மாட்டானே அப்படின்னு. சீட்டில் உட்கார போன ஸ்கூல் சீட்டில் அவர் சீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்களாம், கீழே தான் உட்கார வைப்பாங்களாம். நீ அடங்க மாட்டேன் எனக்கு தெரியும், அதனால் இதில் உட்காராத, நீ உட்காருன்னுவாங்களாம். அதுமாரி ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. அந்த நிகழ்ச்சி இவர் என்ன பண்ணிக்க, இவரை போய் அதில் உட்காந்துக்க, ஜோயல் நீங்கள் வரணுங்கிறாங்க, போய்க்கிறாரு. நம்ம சபையில் கூட ஒரு ஜோயல் இருக்கிறாரு. அம்மன் சொல்லுங்க. ஜோயல் இவர் பரவாயில்ல, அம்மன் சொல்லுங்க. அவர் உட்காந்துக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் மாரி, கிறிஸ்டின் மீட்டிங் தான், கிறிஸ்டின் ஸ்கூல் தான் அது. அந்த மீட்டிங் நடந்துருக்குது. ஒரு டீச்சர் இவரை கூப்பிட்டு, ஜோயல் நம்ம மத்தியில் சில தேவ செய்தியை தருவார், கைத்தட்டி எல்லாம் வர வைங்கன்னு நிற்கிறாங்க. எல்லாம் கை தட்டிக்கிறாங்க. சில டீச்சர்லாம் ஐயோ இதுவாக பேச போதே அப்படின்னு நிற்கிறாங்க. இவர் வந்துக்கிறாரு. பாஸ்டர் தாமோஸ் ராஜ் பேசின சில சின்ன சின்ன செய்தி, சின்னதாக அவங்க அப்பா பேசுறது பேசிக்கிறார். அல்லேலூயா. பேசி முடிச்சோடனே அந்த இடத்துல அத்தனை பேரும் கை தட்டினாங்களாம், இவ்வளோ நல்லா கதை செய்தின்னு. அப்போது அந்த செய்தி கொடுக்க கூப்பிட்டாங்க பாரு, அவங்க ஸ்டேஜில் சொன்னாங்களாம், ஜோயல் தாமோஸு இவர் உலகம் முழுவதும் கொண்டு போய் நிறுத்த கர்த்தர் இவரை பயன்படுத்துவார். தினகர் ஐயாவை போல இவர் இருப்பார். அவர் எப்படி உலகம் முழுவதும் தெரியுதோ
இந்த ஜோயல் தாமஸை கூட கர்த்தர் அப்படிதான் செய்ய போற, கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு. இவருக்கு அப்படியே கூலிங் ஆயிடுச்சான். அல்லேலூயா. இது என்ன இது, இவ்வளோ நாள் நம்ம திட்டி கிட்டி பேசினிருந்தாங்க, இப்போ பார்த்தா நம்மளை எப்படி சொல்கிறாங்கன்னு. அப்படி அந்த 10ஆவதுல அப்படியே அவர் படிக்க ஆரம்பிச்சாராம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த தட்டி கொடுத்ததுனால அவர் படித்து நல்ல படிச்சிட்டாரு. இன்னைக்கு வேர்ல்டு முழுவதும் அவர் தெரியாத ஆள் யாரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இப்போ கூட அவங்க அப்பா சாவுக்கு போனால் உண்மையாக ரொம்ப தாய்மையானவர். என்னை கை கொடுத்து பார்த்துட்டிங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அவ்வளோ சாவுலையும் என்னை பார்த்தார், நான் அசந்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், கூடிய சீக்கிரம் அவரோட கூட சேர்ந்து பாடுறப்பெல்லாம் நம்ம வரோம். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளாக சேர்ந்து அவரோட பாட்டு பண்ணலாம் மாரி கூட நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். சீக்கிரம் கர்த்தர் அதை செய்வார். அவர் சாட்சி நான் சொல்கிறேன்ல, அவரோட கூட பாடுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்போ என்னன்னா யோனா, ஆமென் சொல்லுங்க. யோனா கப்பலில் போனார், தூங்கிட்டார் தான், கர்த்தரை விட்டு தூரம் போனார் தான். ஆனால் இயேசு என்ன பண்ணல, அவரை விடவே இல்லை. அல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ளே கொண்டு போயிட்டு, ஆமென் சொல்லுங்க, 3 நாள் அங்கே இருக்க வச்சு அந்த நாத்தம், ஐயோ மீனுக்கு ஆஞ்சாவை நாத்தம் வச்சு அது உள்ளே இருந்தான்னா நாத்தம் வந்திருக்கும். அதுதான் அவர் ரூம்பு. ஆமென் சொல்லுங்க. அந்த ரூமில் 3 நாள் வச்சு அந்த ஹோட்டலில், அதுக்கப்புறம் கேட்டை வாய் மீன் வயிற்று வாயை கேட்டை திறக்க வச்சு ஊதுனோடனே அதே மனுஷனை நினைவு முழுவதும், ஆமென் சொல்லுங்க, ஒரே ஒரு பிரசங்கத்தில் அந்த நினைவை அசையத்தக்கதாக கர்த்தர் பண்ணார். அப்போ இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் நீங்கள் இப்போ பார்க்குற அடம் பிடிக்கிறதுலாம் அவங்க இப்படியே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதனால் அவங்கள தட்டி கொடுங்க. இப்போ எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தட்டி கொடுத்து பாருங்கள், அவங்க சூப்பர் ஆகிடுவாங்க. ஐயா அதுவா வாசிக்கும் போது தான் அப்படி பண்ணோம், அது பண்ணுது பாரு அநியாயம், பார்த்து அப்படி தெரியுது. அது அவங்க அப்பா பேசுறது பாரு, வெளியே போகும்போது திட்டுன்னு போகிறது. இதெல்லாம் என்னத்துக்கு இவர் சொல்லணும் சொல்ல? எங்களுக்கு தெரியாது எந்த பிள்ளை இப்படி, அந்த பிள்ளை இப்படி, இந்த பிள்ளை எப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. அவங்க யூத் மீட்டிங் வராங்க, நாங்கள் பேர் நல்லா போதிக்கிறேன். நேற்று கூட அவங்களுக்கு நல்ல ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சா. ஆமென் சொல்லுங்க. இப்போ மீசியே வருது. பாஸ்டர் என்னையே கலாய்க்கிறாருன்னா பேச மாட்டாங்க. அவங்க அப்பா இன்னொரு நச்சு எப்படி இருப்பான், பேச வச்சுட்டேன். அவன் கூச்சப்படுவான், அப்படிதான் இருப்பான். திடீர்னு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் கேட்டு பாருங்க. ஆனால் இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி போல இப்படி ஒருத்தர் இப்படி ஒருத்தர். அவங்க உண்மை சின்ன வயசுல நான் பார்க்குறேன். நிறைய ஊழியத்துக்கு அவங்கள இட்டுன்னு போய்க்கிறேன். அவங்க சும்மா உனிய போய் என் கூட உட்காந்து இல்லை. அவங்க அப்பா நாட்களில் சின்ன வயசுலேருந்தே இட்டுன்னு போகிறத வச்சு தான் இப்போ அவங்கள எங்கள் கிட்ட கொத்துக்கிறா. இல்லைன்னா தெலுங்கு சர்ச்சில் தான் அவங்க இருந்துருக்கணும். தெலுங்கு தானே பேசணும், ஏமண்டி? அப்புறம் எப்படி இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க. அவங்க மேலே வச்ச அன்பு, அவங்க மேலே வச்ச பாசம், ஆமென் சொல்லுங்க, எனக்கு அது குறையாது. இன்னும் அவங்க அப்பா போனதுக்கு அவங்கள இன்னும் ஆண்டவர் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேஜில் அவன் நிற்கிற நாள் வரும், இந்த ஸ்டேஜில் அவன் பேசுகிற நாள் வரும். அதை என் கண்ணு பார்க்கும், என் காது கேட்கும். அதான் என் வாஞ்சேன். ஜெபம் பண்ணலாமா? அப்போ யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கே வர ஜென்ஸுங்களை கூட திட்டக்கூடாது. அதுங்க குழந்தைங்க தான், கொஞ்சம் செய்தியை கேட்கும், கொஞ்சம் அப்படி பார்த்து திட்டம். திடீர்னு செல்லை பார்க்கும், திடீர்னு கேம் ஆடும், திடீர்னு செல்லை எடுத்து அப்படி வச்சுக்கோ. என்ன பண்ண முடியும்? எல்லாம் குழந்தைங்க தான். அதுங்க போக மாறிட்டோம். இனி கேட்ட செய்தியை கொஞ்சம் எல்லாம் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்குது. கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். 21 நாள் ஜபத்துக்கு இன்னைக்கு கிடைச்ச பலன். என் பக்கத்தில் பெரியவர் அவர் வந்திருக்கிறார். பெரியவர் ஃபஸ்ட்டு பெரியவர். உன் பட்னியை உன் பசியை மாற்றுவார்.
நான் வெளியே எதுவும் இல்லை. அப்போ பாஸ்டர் எதுனா கொடுக்க போகிறாரா பசியில் ஆமான்னு சொல்லுங்க. ஏன்னா 2 வேளை கொடுக்க முடியல, சாயந்தரம் இருக்குது. ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம். 2வது பெரியவர் உன்னை தூக்குவார். ஆமான்னு சொல்லுங்க. 3வது பெரியவர் உன் பேர் என்ன பண்ணுவார்? ஆமாம். யோனாவை பார்க்கல பெரிய ஜீசஸோட யோனாவை சேர்க்கணும். யோனாவை பார்க்கல உனக்குள்ள இருக்கிற பெரியவர் பெரியவர். அப்போ யோனாவை சொல்றாரு. அப்போ நீங்க கூட உங்க கூட இருக்கிற பசங்க உங்க கூட இருக்கிற பிள்ளைங்கள என்ன பண்றீங்க? ஆமான்னு சொல்லுங்க, தட்டி கொடுங்க. நீ நல்லா இருப்பாடா. வெளியே போகும்போது என் செல்லம், என் ராணி, என் முத்து லட்சுமி, நல்லா இருப்ப சின்ன போ. அப்போ அந்த குழந்தைங்க என்ன ஆகும்? வேற எங்கேயும் போகாது. எங்கள் சர்ச்சுக்கு போனால் நான் கொஞ்சிறாங்க, அங்கேயே நான் போயிடணும். இங்கே வந்து மூஞ்ச போகிறேன். ஐயா மேக்கப் போட்டுன்னு வந்துச்சு. ஐயா அப்படி அதை நடுனா அது என்ன பண்ணும்? அடுத்த வாரம் நல்லா யோனா போல தூங்கிந்தாருங்க. ஏந்திரி 1 நிமிஷம், ஏந்திரி 1 நிமிஷம், ஏன் அப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றி அடித்து அப்புறம் ஆயுதுன்னு வந்து இங்கே. ஆனால் பார்த்தா தெரியாது, தெரியவே தெரியாது. ஜெபம் பண்ணலாமா? குழந்தைங்க பாவம். ஆமான்னு சொல்லுங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன் உண்மையாகவே. நேற்று இவங்களை பார்க்கும்போது எனக்கு அழ வந்துச்சு. இந்த 5 வருஷம் இடம் இல்லாதனால தான் இவங்களை ரொம்ப பேர் மிஸ் பண்ணிட்டேன். என் சொந்தக்காரங்களே நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு கவலை தான். என் குழந்தை பசங்களாம் கூட இதேமாதிரி தான் இருந்தாங்க. நான் அப்பயே இதுமாதிரி சர்ச்சு வச்சதுன்னு வச்சுக்கோ, இன்றைக்கெலாம் அவனுங்க என் கூட ஊழியம் செய்வானுங்க. நான் அவனுங்களை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் உங்களை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம். சர்ச்சில் எல்லா காரியத்துலேயும் நீங்கள் என் கூட நிற்பீங்க. உங்களை நான் குழந்தைங்களா பார்க்க மாட்டேன். பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை தூதர்களாக தான் நான் பார்ப்பேன். ஜெபம் பண்ணலாமா? நான் யாரும் சொல்ல மாட்டீங்களா? ப்ரேயர் பண்ணலாமா? செய்தி நல்லா இருந்ததா? யாருக்கு நல்லா இருந்தது? ஆமாம். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணலாம். ஆமான்னு சொல்லுங்க. சில பேர்கிட்ட கோரிக்கிட்டு இருக்கிறோம், இது போல் ஸ்பீக்கர் வாங்கணும், உங்களால் ஈன்றவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸை வாங்கி வச்சுருவோம். இல்லை இங்கே இருக்கிறத எடுத்துமா அங்கே வச்சுட்டு புது பாக்ஸை வாங்கி அதுக்கு பெட்டிலாம் ரெடி பண்ணி பெட்டிக்குள்ளேயே வச்சு இங்கே கூட்டிகிட்டு போயிடுவோம். அதனால் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே கண்களை மூடி வச்சு ஜெபிப்போம். அதே போல் இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு 4 காரியத்தை கர்த்தர் காமிச்சார். ஒரு குடும்பத்துக்கு குய் வெட்டுறதை காமிச்சாரு. இச்சையினால் அவன் கையை பிடிச்சி வலிச்சுன்னு போகிறத ஆண்டவர் காமிச்சாரு. ஒரு 3 பேராக கூடி பேசுறத காமிச்சார். கூடி பேசி தூண்டுதல் பண்ணி அவங்கள வந்து சபையில் உன்னை குறித்து தான் பேசுகிறாங்க, சபையில் உன்னை குறித்து தான் போதிக்கிறாங்க, உன்னை குறித்து தான் பேசுகிறாங்கன்னு நிச்சயத்தில் இது கர்த்தர் காமிச்சார். அந்த கூடி பேசத்தை விட்டுருங்க. கர்த்தருடைய காது கேட்குதுன்னு மட்டும் பயத்தை உண்டு பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் வந்து யாரையும் பார்க்கவோ யாரோட பேசவோ அதுக்கு நம்ம சபைக்கு வரல. ஒன்றே ஒன்று தேவராஜ்ய கட்ட பண்ணு. அது உன்னை கொண்டு என்ன கொண்டு தான் செய்வார். நீ உனக்குள்ளே என்ன இருக்கணும்னா ஆத்மா பாரம் இருக்கணும். கூடுறதுனால ஒன்றையும் வராது. உங்கள் வீட்டான கூட நீங்கள் கூடுறீங்களே அவங்களால ஒரு லாபம் உனக்கு வராது. என் சரித்திரத்தில் என்னோடய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன். நான் இப்போ திருமணம் ஆகி கூட 20 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் மாமியார் வீட்டில் கூட இன்றைக்கி சாட்சி கேட்கலாம். இது உக்காஞ்சி யாருக்கிட்டனா பேசியிருக்குதான்னு. இப்போ போயிருக்கிற வீடு 1.5 மாதம் ஆகுது. லாக்கை திறந்துட்டு உள்ளே போகிறோம். சாயந்தரம் நைட்டு ஆனு எப்போ வருமோ அப்போ தான் அந்த லாக் திறகுது. அது வரைக்கும் அதுவே நாங்கள் திறக்க மாட்டோம். நாங்கள் ஏற்கனவே இருந்த வீடும் அதே மாதிரி தான் சாத்தியிருக்கோம். இப்போ இருக்கிற வீடு கூட அப்படி தான் இருப்போம். வெளியே உக்காஞ்சி பேசுகிற கதை எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு காலம் இல்லை. நம்மளுக்கு ஒரே ஒரு காலம் என்னதான் மக்காலம் செவிக்கணும். நேற்று இரவு நான் 10 மணிக்கு கிட்ட என்ன பத்தியில் வேலைலாம் முடிச்சு நான் 12 மணிக்கிட்ட உக்காஞ்சேன். சுமார் இங்கே வரப்போகிற வரைக்கும் செவம் பண்ணியிருந்தேன். அல்லேலூயா. உன் சாமர்த்தம் தான் அதை செய். நேற்று இரவு நான் ஃபுல்லாக ஜெபிச்சேன்.
என்கிட்ட கத்தர் காமிச்சார். 3 சகோதரிய முகமாக காமிச்சார். ஒரு சகோதரி டுஸ் பண்ணுற காரியத்தை காமிச்சார். வேதத்துக்கு முன்பே சொல்கிற கத்தர் இந்த இடத்துல நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து அந்த இடத்துல கூட ஏன் போயிருக்கிறேன்னா, அங்கே இருக்கிற மக்களை மீட்கணும். அங்கே போன இடத்துல காமிச்சார். அநேக சகோதரி அழுது நிற்கிறாங்க. நிறைய பேர் குடித்து வருமானம் இல்லாத அவங்களுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க மனைவிங்க அழுது, அதனால நம்ம புருஷனை நம்மளுக்கு சரியில்லை, நம்ம வேறு ஒருத்தவங்க கூட போனால் நல்லா இருக்குன்னு ஓடி போகிறாங்க. ஆனால் அந்த சகோதரியை கண்ணீரை நீ தொடங்கணும்னு கத்தர் காமிச்சு தைப்பாங்க ஜெபம் பண்ணி. இங்கே வரும்போது காமிச்சாரு. அநேக இந்த இடத்துல வியாபாரிங்க மந்திர சூனியங்களை செய்கிறாங்க, அதுக்காக ஜெபி அப்படின்னு தான் இங்கே வந்தோம். நீ போகிற ஆள் தரிசனத்தோடு இருக்கணும். தரிசனத்தோடு நீ இருப்பியானா இன்னொருத்தரும் குறித்து பேச மாட்டேன். சபையில் வந்து உன்னை தேடியே வசனம் வருதுன்னா என்னை மாற்ற தான் வருதுன்னு. நீ போட்டுனுக்கிற பற்றிய செயின் கம்பல், அது நெருப்பில் போடலைன்னா கம்பல் வராது. செயினை வந்து நெருப்பில் போடனா வராது. அதை நெருப்பில் போட்டு எந்த அளவுக்கு புடமிட்டு அதை நல்லா சுட்டு அதை இது பண்ணி அதை வளைச்சி அந்த அளவுக்கு அது வளைஞ்சி வரும்போது தான் ஒரு மாடலாக அது வரும். அதே போல தான் உன்னைக்கு சோதனை வரலன்னா, நீ சோதிக்கப்படலாம், உன்னை ஒரு நல்ல மனுஷனை இந்த இடத்துல நிறுத்த முடியாது. சில காரியம் உன்னை தேடி ஓடி தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல இருந்து வருது. இந்த இடத்துல வந்து சும்மா நின்று உன்னை பேச வேண்டிய வேலை இல்லை. உன்னை நோக்கி ஒரு வார்த்தை வந்துக்கினே இருக்குதுன்னா இன்னைக்கு பார்த்தா அது வேதனையாக இருக்கும், அது சோதனையாக இருக்கும். நாளைக்கு நீ தான் பொண்ணா மாறப்போற, நீ தான் பொண்ணா மாறப்போற. நீ தான் நல்ல ஒரு பித்தளை பாத்திரமா, ஒரு பளபளன்னு இருக்கிற ஒரு பாத்திரமா கர்த்தர் உன்னை மாற்ற போறார். அதனால நம்ம சபைக்கு வரது ஒரு நோக்கமா இருக்கணும். இயேசுவே எனக்கு தரிசனத்தை தாங்க, என்னோட பேசுங்க, கூடுமான அளவுக்கு நான் சாமர்த்தமா எனக்கு நோக்கி அப்படி வருதா இரவலா நான் ஜெபிப்பேன். இரவலா எப்படி 3 நாள் யோனா அது வரைக்கும் ஜெபிக்கல, 3 நாள் மீன் வயிற்றுல போய் கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்து ஜெபிக்கிறான். நேற்று தினத்தில் நான் தீர்மானித்தேன், என் சபைக்கு இரவு நேரத்தில் நிற்பம்பா. நான் இரவு நேரத்தில் ஒரு சமூகத்தில் நிற்பேன். இங்கே இருக்கிற எந்த சகோதரிகளும் மனவேதனையோட மனசோர்வோட கண்ணீரோட இது வரைக்கும் போயிருந்தா அது காரணம் அவங்க இல்லை, என் ஜப குறைவுன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து. நீங்கள் அப்படி கூடுமானா நம்மளோட சகோதரி எல்லாரும் நம்ம சகோதரன் அவங்களுக்காக அவங்க யாருன்னா கஷ்டம் அப்படி படுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா செவிச்சு பாரு. நீ கொடுக்காத காரியம் ஜபம் கொடுக்கும், அவங்க கண்ணீரை தொடைக்காத காரியம் ஜபம் தொடைக்கும். அப்படி சொல்லும் போது நீங்கள் என்ன செய்யணும்னா சபைக்காக இடைஞ்சு பேசுங்க. இல்லை பாஸ்டர் உன்னை சொல்லியிருக்க மாட்டாரு, கர்த்தர் உன்னை மாற்றுறது தான் செய்கிறாரு, கர்த்தர் உன்னை மாற்றுறது தான் செய்கிறாருன்னு இப்படி பேசுங்க. நீங்கள் இப்படி சின்ன ஒரு பொருள் அங்கே வெளியில் நிற்கும் போது எதனா சாப்பிட்டுக்கணும் எப்படின்னா பேசின. இல்லை இல்லை இல்லை, உனக்கு தான் அந்த செய்தி, உன்னதான் நீ உன்னதான் சொன்ன அவங்கள மாற்றிடுவாரு. நீ சொன்ன நீ மாற மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த தவறு நடந்தாலும் நான் தான் அது காரணம்னு சொல்லிப்பாரு. ஏன் ஜெபம் பண்ணலப்பா, நான் போன வாரம் கூட கேட்டேன், யார் ஜெபிச்சு வந்தீங்கன்னு கேட்டேன். இந்த இரவு நான் எடுத்தேன், என் சபை யாரும் ஜெபிக்க மாட்டாங்க. போன வாரம் யார் கையை நீங்கள் தூக்கலை, என் சபை யாரும் ஜெபிக்கலை. நான் நிற்கிறேன்பா, நான் நிற்கிறேன் உன் திறப்பில், நான் நிற்கிறேன் உன் சமூகத்தில் சொல்லி நேற்று என்னையே நான் அர்ப்பணிச்சு என் தேவ சமூகத்தில் நிற்க வச்சார். இந்த நேரத்தில் கண்களை மூடுவோமா, சபைக்காக ஜெபிக்கலாமா. நம்ம வந்து செய்ய வந்திருக்கிறது இது ஊழியம். சத்துரு சகல காரியத்தையும் நம்மளை குடிச்சு வேதனைப்படுத்துவான், சோதனைக்குள்ளே கொண்டு போவான். ஆனால் நம்மளோடு இருக்கிற தெய்வம் யாராக இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறாரு, பெரியவராக இருக்கிறாரு. அப்படியே கண்களை மூடி செவிப்போமா. ஹல்லேலூயா. சாயந்தர ஆராதனைக்கு நீங்கள் வந்துடுங்க. நம்ம நாளைக்கு ஊழியத்தை செய்ய போகிறோம். இப்போ ரெடியாக ஒரு ஊழியம் கூட காத்துனுக்குது, கிராம ஊழியம். 2 கிராமத்தில் கூப்பிட்டுக்கிறாங்க, அவங்க யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் ஊழியம் நல்லா செய்கிறீங்க வரீங்களான்னு. வேசர்படி கண்ணதாச நகர்லேயும் ஒரு இடத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்க, ரெட்டின்ஸு கார்னோடாவில் ஒரு இடத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஊழியத்தை செய்யணுமா செய்யக்கூடாதா? நம்ம ஊழியத்தை நல்லா பலப்படுத்திட்டு அதுக்கான வந்து சனிக்கிழமை டைமில் தான் அங்கே போவோம், ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமைனா நம்மளுக்கு கொடுத்த பகுதியில் தான் ஊழியத்தை செய்வோம். இப்போ கண்களை மூடுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்துமா வார்த்தைக்காக அழுவோம். வெள்ளிக்கிழமை இவங்க சொன்னாங்க பற்றியா, நாங்கள் எல்லாம் பாஸ்டிங்கில் ரொம்ப அழுது செவிச்சோம். யாரை சாவக்கூடாதுப்பா,
யாரை குடிக்கக்கூடாதப்பான்னு சொல்லி நிறைய கண்ணீர் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். எங்களால் பலம் ஈன்று போக மட்டும் அழுதோம். காலையில் 5 மணிக்கு ஜெபிக்கிறாங்க, மத்தியானம் ஜெபிக்கிறாங்க, சாயந்தரம் ஜெபிக்கிறாங்க. திருப்பி நேற்று மட்டும் 4 கூட்டம். காலையில் 5 மணிக்கு ஜெபம், மத்தியானம் ஜெபம், சாயந்தரம் வாலிபர் ஜெபம், இரவு பரிந்து பேசுகிற காத்திருப்பு ஜெபம். இப்படிலாம் ஜெபிச்சுட்டு வருதான் இந்த ஊழியம் இப்படி நடந்துருக்குது. அதனால் கூடி பேசாதீங்க. யாருன்னா சின்ன பிசியமாக இருந்தாலும் தயவுசெய்து நான் ஒரு நாள் நாங்கள் ஆலோசனை அந்த பிரிகல் ரோடு பகுதியில் இடம் கொடுத்துட்டாரு. ஆலோசனை உங்களுக்கு மன கஷ்டம் எதுனா இருக்குமாண்ணா, நீங்கள் உடனே சர்ச்சை நோக்கி வாங்க. எனக்குள்ளே இதுமாரி ஃபீலிங் வருது, இது மாதிரி சத்துரு என்னோட ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறான், இல்லை சர்ச்சில் எனக்கு இது போல் நடந்துச்சு, உடனே என்னை அணுங்கி இந்த காரியத்தை எனக்கு இப்படி தாங்க முடியல, என்னால் இப்படி பண்ண முடியல, உடனே சமாதானம் ஆகிடுங்க, உடனே சரி பண்ணுறங்க. நாள் போக விடாதீங்க, அந்த கசப்பை நாள் போக விடாதீங்க. சத்துரு அதை வச்சு நம்மளை வஞ்சித்துடுவான். நம்ம உடனே அதை மாற்றிக்கணும்னா தேவ சமூகத்தை நம்ம முன்பாக நிற்க முடியும். இதில் நீங்கள் மாற்றிங்க, ஆத்மாக்காக கதருங்க, கண்களை மூடி தேவனை ஒரு விஷயம் எங்களை ஒப்பு கொடுக்குறேன். எங்களை இந்த காலை வேலையில் கொண்டு வந்த ஒரு நோக்கம், போன வாரத்தில் யார் கையை இந்த இடத்துல உயர்த்தப்படாத ஜெபிக்காத நின்ன காரியத்தை பார்த்து தானியேலு கேட்குற ஏசாயா சொல்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் எனக்கா நிற்பாங்கன்னு சொல்லும்போது நான் போகிற ஆண்டவர்னு சொல்லி நின்னதை போல நேற்று இரவுலேருந்து காலையில் வரைக்கும் உன் சமூகத்தில் நின்றுட்டு தான்பா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்பா இயேசுவே, நீங்கள் கொடுத்த காரியத்தை இந்த நேரத்தில் எங்கள் ஜனங்களை எப்படி நடத்துறேன்னு இன்னைக்கு ஆராதனை நீங்கள் நடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களோட செய்தியில் பேசியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல யாருக்காக நீ முன்கூறிச்சு பேசணுன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்னதை நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் செய்ய சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம். மீதி யாரை நீங்கள் பலப்படுத்தவோ, யாரை நீங்கள் ஆற்றவோ தேற்றவோ, யாரோட கண்ணீரை நீ துடைக்கவோ, இந்த இடத்துல நீ அவங்கள ஆசீர்வதிக்கவோ செயல்பட போறேன்னு உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துரும். ஆண்டவரை ஈசாக்கு விதைச்சான், 100 மடங்கு 60 செய்த போல. எப்படி அன்னைக்கு பர்னபா பவுலும் நீ தண்ணி பாய்ச்சினாங்க, ஆனால் விளைச்சது நீ மட்டும்தான். அது போல நாங்கள் தண்ணி பாய்ச்சிருக்கிறோம். விளைய செய்கிற தேவன் நீ மட்டும் தான் செய்ய முடியும். நீங்க விளைய செய்யணும். இன்னைக்கு போட்டு இருக்கிற வசனத்துல ஒரு விளைவை நாங்க பார்க்கணும். அதை 30 பார்க்கணும், அது 60 நாங்க பார்க்கணும், அது 100 பார்க்கணும். அந்த விளைச்சல் இந்த மாசத்துல நாங்க அடையணும். எங்க விசுவாசி இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது, குழந்தைகளாவே இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள இன்னும் மாற்றங்களை நாங்க பார்க்கணும், இன்னும் ஆவியில வளர்ச்சியை பார்க்கணும், இன்னும் நாங்க முன்னேற காரியத்துல பார்க்கணும், போதகத்துல சாமர்த்தியத்தை பார்க்கணும், ஜெபத்துல நாங்க வளர்ச்சி அடையணும். அந்த விளைச்சலை எங்க சபையாருக்கு இயேசுவின் நாமத்துல எனக்கு கட்டளையிடணும்பா. நீ நாங்க இனிமேல் படி எங்க தேசத்துக்காக திறப்புல நிக்கிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, மற்றவங்களுக்காக நாங்க ஆண்டவரை பரிந்து பேசுறவங்களா காணப்பட நீ கிரியை செய்யும். கர்த்தருக்கு பயந்து பேசுற ஒரு காரியத்தையும் உங்க காது கேக்குது சுவாமி, உங்க காது கேக்குது, உங்க கண்ணு பாக்குது. உங்க கரத்துல இனி எங்க சபைக்குள்ள அது போல கூடி பேசுற வாயெல்லாம் நீ கட்டி போடணும். கூடி பேசுற கதைலாம் நிர்மூலமாக படணும். எத்தனை நாட்கள் அவங்க லைஃப் இப்படியே இருக்கும். சபைக்குள்ள இவங்க அப்படி, அவங்க இப்படி, இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, உன்னதான் பண்ணாங்கன்னு இது மாதிரி பேசி பேசி அவங்க வாழ்க்கைய நாட்கள் நேரங்கள் வேஸ்ட் ஆகிடுதுப்பா. எங்க காலங்களை நாங்க பிரயோஜனப்படுத்தி உன் சமூகத்தில் எங்களை முன்பாக, உனக்கு முன்பாக எங்க முழங்கால் முடகட்டும். எங்க நாவுகள் கர்த்தரே தெய்வன் மட்டும் சொல்லட்டும். ராஜா, உங்க கையில் எங்க சபையார நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து தேவனுடைய சமாதானத்தோடு சபையிலிருந்து போக உதவி செய்யுங்க. யாருக்கு சமாதான குலைச்சல் வரக்கூடாது, யாருக்கு மன உளைச்சல் வரக்கூடாது, யாரை வீணாண்டவரை சபைக்கு வந்தோன்னு சொல்லவே கூடாது. கர்த்தருடைய காரியத்தை அந்த காலையில நான் ஒருத்தரை செய்தேன்னு சொல்லட்டும். நான் வந்தது நல்லது என்று ஒருத்தரை சொல்லத்தக்கதாக அந்த விளைச்சலை இன்னைக்கு நாங்க அனுப்புறோம்பா. எங்க விளைச்சல்களை கெடுக்கிற சத்துரு அந்தகாரத்தின் ஆவியை நாங்க கட்டி சுட்டரிக்கிறோம்பா. எங்க விளைச்சல்களை அறுவடையை நாங்க பார்க்க கூடாதபடி ஆண்டவர் அதை
எடுத்த ஆண்டவர் அந்த மீறியாம அன்னைக்கு கிதியோனை கொண்டு எப்படி நிர்மூலமாக்குறீங்களோ அது போல எங்க விளைச்சல்களை கெடுக்கிற இந்த எல்லையில காணப்படுகிற தீய சக்திகளை நாங்க கடிது சுட்டரிக்கிறோம்பா. உங்க ரத்தத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செஞ்ச சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.